இன்றைக்கி நாம் பார்க்குறது எங்களோட பாரம்பரிய மெத்தடு தான். என்னோட அம்மாவோட ஃபேவரட் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு சிறு பிள்ளையில் மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து ஸ்வீட்டு. அந்த ரெசிபிக்கு பேர் கத்திரிப்பு மிட்டாய். அதிலே காரம் செய்கிறதுக்கு பேர் கலகலா. ஈவினிங் நேரத்தில் நம்ம சிப்ஸு அது போலெல்லாம் கொடுக்காம நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக கம்மியாக மாவு போட்டால் கூட நிறைய காணும் கத்திரிப்பு மிட்டாய். அருணா சமையலறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 1000 வியூஸ் வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இனிப்பு காரம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒவ்வொரு கப்பு எடுத்திருக்கேன். கோதுமை மாவும் மைதா மாவையும் ஒன்றா கலந்துக்கிறோம். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையானது மட்டும் பாதி மாவு எடுத்துக்குவோம். அதாவது 1 கப்பு. இதுக்கு கொஞ்சமாக 1 பிஞ்சு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பச்சை எண்ணெய் தான், காய்ச்சாத எண்ணெய். நல்ல கைகளால் உப்பு எண்ணெய் மாவு எல்லாம் கலந்து கொடுப்போம். கொஞ்சம் உங்களுக்கு இது போல் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பிகினர்ஸ்க்காக நான் இதையுமே காமிக்கிறேன். எண்ணெய் போட்டு நல்லா மேலே காயாமல் இருக்கிறது போல் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம். இப்போ ஒரு ஒர்க்கிங் பிளேஸு, அதாவது சிங்க்குக்கு பக்கத்தில் தேய்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி மாவை போட்டு அந்த உருண்டையை நல்லா மாவில் கோதுமை மாவில் துவைச்சி நல்லா இழுத்து விடுங்க. உங்கள்கிட்ட பழையதெல்லாம் சோமாஸ் கட்டர்னு இருக்கும், இல்லை இது பீஸா கட்டர், இல்லை கத்தியிலன்னாலும் நம்ம கீறிக்கலாம். அப்போல்லாம் கத்திரிப்பு மிட்டாய்ங்கிறது டைமண்டில் இருக்கும். ஆனால் நானும் என் தம்பியும் போடுறது தான் எங்கள் வீட்டில் கத்திரிப்பு மிட்டாய். அந்த கோடை நாங்கள் அவ்வளோ ஒரு ஆசையாக இழுத்து விடுவோம். ஃபோர்க்கால் அங்கங்கே குத்தி வரும்போது உப்பி வராது. இப்படி தட்டையாக கடந்தால் தான் கிறிஸ்பினஸ் இருக்கும். அதனால் ஃபோர்க்கில் அப்படி அங்கங்கே ஒவ்வொரு ஓட்டை. எண்ணெயை காய வச்சு ஒன்று போட்டோன்னா மேலே வந்த உடனே 40% ஃப்ளேம்லே கடைசி வரையிலும் போட்டுடுங்க. அந்த துண்டுகளை நல்லா ஒன்று மேலே ஒன்று குட்டானா அப்படி கூட போடலாம், நல்லா கொத்து கொத்தாக கூட போடலாம். எண்ணெயில் விழுந்தோன்னே அது தானே விலகி கொடுத்துக்கும். நல்ல சலசலப்பு ஓசை அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா மெரூன் ஷேடும் வந்துடும். இப்போ நம்ம சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அரை கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் 3/4 கப்பு வரையிலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை மிதக்க தண்ணி, அது உங்களுக்கு பிடிபடலைன்னா சர்க்கரை எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த அளவுக்கே தண்ணி போடுங்க. ஒரு 3.5 நிமிஷத்தில் அந்த பிசு பிசு பதம் போய் கம்பி பதம் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கியாக நல்லா கண்ணுக்கு தெரியணும். இந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அந்த இப்போ பூரிகளை கத்திரிப்பு மிட்டாய்களை போடுவோம். வறுத்த எள்ளை போடுவோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி. வறுத்த எள்ளு உங்களுக்கு ஆப்ஷன் தான். நல்லா குலுக்கி கொடுப்போம். கரண்டி காம்புனால் அப்போல்லாம் பெரியவங்க அது போல் எடுத்து விடுவாங்க. உடையாமல் வரும்னு. கண்டிப்பாக உடையாது. ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே பூத்துக்கும். நம்ம ஒரு தட்டில் அப்படியே கொட்டுறோம். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆயிரும், ஆறிரும். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலாம். மைதா கோதுமை ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதால நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். செய்து சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்க.